வணக்கம். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். டிசம்பர் 26லேருந்து 29 வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ். நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கல் அனலைசிஸ் லெவல்ஸ் மற்றும் மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் நம்ம ஐபிஓடைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். மெயின்லைன் ஐபிஓ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு டிசம்பர் 26 அன்றைக்கி இன்னோவா கேப்டாப் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கடைசி நாள். நீங்கள் இந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்குன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு டிசம்பர் 26 இன்னோவா கேப்டாப் லிமிடெடுடைய க்ளோசிங் டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆசாத் இன்ஜினியரிங்கோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் நாளைக்கு வெளிவருதுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த கம்பெனியோட ஐபிஓவில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர், பிவி சிந்து இந்த மாதிரியான முன்னணி விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க ஐபிஓக்குன்னா நாளைக்கு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மோத்தி சன்ஸ், சூரஜ் எஸ்டேட், முத்தூட் மைக்ரோஃபின் இந்த ஐபிஓஸ்லாம் நாளைக்கு லிஸ்டிங் ஆகுதுங்க. நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த மோத்தி சன்ஸ், சூரஜ் எஸ்டேட், முத்தூட் மைக்ரோஃபின்லாம் யார் யாருக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சோ ஐபிஓவில் அப்ளை பண்ணி கிடைச்சவங்கலாம் நாளைக்கு மார்னிங் லிஸ்டிங் அப்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணின்னு சொல்லப்படுற எஃப்ஐஐ மற்றும் டிஐ உடைய பொசிஷன் லாஸ்ட் வீக் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். மாதம் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது டிசம்பர் மந்த் ஆரம்பித்ததுலேருந்து டில் டேட் வரைக்குமே எஃப்ஐஐயும் டிஐயும் நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா 18 டிசம்பரில் ஆரம்பித்து 22 டிசம்பர் வரைக்குமே எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாகவும் டிஐ நெட் பையர்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பொசிஷன் அப்கமிங் வீக்கில் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து எப்படி இவங்களோட ஸ்டாண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் செட்டப்பை நம்ம மாற்றி அமைச்சிக்க வேண்டியது அவசியம். நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் ரெகுலேட்டரி பாடியான செபி சைடு இருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொப்போசல் வந்திருக்குங்க. T+0 அதாவது இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட்டுக்கான ஃபீட்பேக் கேட்குறாங்க. அதுதான் செபியோடைய மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுது. இந்த T+0 அப்படிங்கிறது சாத்தியமாச்சுன்னா ட்ரேட் பண்ணுற நம்மள மாதிரியான ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ T+0 பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஃபீட்பேக் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எல்லாரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, T+0 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே என்எஸ்சியில் இருக்க இல்லை பிஎஸ்சியில் இருக்க எல்லா ஷேர்ஸ்லையுமே இந்த T+0 செட்டில்மெண்ட் அப்ளை பண்ணிட மாட்டாங்க. ஒரு ஃபேஸாக தான் அதை அப்ளை பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி டாப் 500 கம்பெனிஸில் 3 நிலைகளாக இவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 200 கம்பெனிஸ்க்கு T+0 செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் அதர் 200 கம்பெனிஸ்க்கு T+0 செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக 100 கம்பெனிஸ்க்கு T+0 செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. இதில் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு படிப்படியாக இவங்க அந்த T+0வை அப்ளை பண்ணுவாங்க. இது இப்படி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ப்ரொப்போசல் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இதுக்கான ஃபீட்பேக் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நம்மள மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். டிசம்பர் 26 அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஸ்டாக் ஆப்ஷன், ஈக்விட்டி இன்ட்ராடே இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கு தேவையான ஸ்டாக் சஜஷன் வேணும் அப்படின்னா இந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷேர்ஸ்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களோட டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனோட நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர், ஷாம் மெட்டாலிக்ஸ், ஐஆர்சிடிசி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, டாரண்ட் ஃபார்மா, கியூமின்ஸ், விப்ரோ, கொச்சின் ஷிப்யார்ட், சன் டிவி, ஐஇஎக்ஸ், ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ், அப்போலோ டயர்ஸ், கனரா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஃபினோலெக்ஸ், ஆர்இசி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஏபிஎஃப்ஆர்எல் இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு ப்ராசஸில் இருக்குது. ஸோ உங்கள் சைடு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ட்ரி எடுங்க. இப்போ வெயிட்டிங்கில், அதாவது ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்க ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிகோ பெயிண்ட்ஸ், கோரமண்டல், எஸ்பிஐ கார்ட், ஜேகே பேப்பர், என்எம்டிசி, சோபா ரியல்டி. இந்த என்எம்டிசி, ஜேகே பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த 2 ஷேர்ஸ் தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனோட உங்களோட என்ட்ரி எடுங்க.
முக்கியமான இண்டிசஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50 டெக்னிக்கல் சார்ட்டு 1 டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து பேங்க் ஸ்டாக்ஸு, இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், பவர், இன்ஃப்ராவில் இருந்த சிவியரான செல்லிங் ப்ரெஷர்னால ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது நிஃப்டி. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பிரேக் அவுட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஃப்எம்சிஜி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இந்த 2 செக்டர் தான் வந்து லாஸ்ட் வீக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு முன்னணியான செக்டர்ஸ். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 21,600 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் 21,859 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 20,500லையும் 20,200லையும், மேஜர் சப்போர்ட் வந்து 19,800 அரௌண்டும் இருக்குது. இது எல்லாமே நான் வீக்லி பேசிஸில் நான் சொல்லியிருக்கேன், இன்ட்ராடேக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம், எக்ஸ்பைரி லெவல்ஸ் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுக்கு தேவையான லெவல்ஸ் தான் இது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள், 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கு. இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 46,600லையும், அடுத்த சப்போர்ட் 45,500லையும், மேஜர் சப்போர்ட் 44,800லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,200. 48,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 48,800 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,427ல் இருக்குது. ஃபின் நிஃப்டி பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட்டோடைய பொசிஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் தான் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,415 இருக்குது ஃபின் நிஃப்டிக்கு. அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா 21,570. டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,800ல் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 20,900, அடுத்த சப்போர்ட் 20,500லையும், மேஜர் சப்போர்ட் 20,261லையும் இருக்குது. நான் இப்போ பதிவு பண்ணது எல்லாமே வீக்லி பேசிஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீக் எக்ஸ்பைரிக்கு நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நீங்களும் உங்களோட டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.